ஹரஹர நம பார்வதி பதஜே. ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேயிறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன், மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாஜ குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை குருகுலம் சங்கரபடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது நெக்ஸ்ட் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பதிவுகளை பார்க்குறோம். நிறைய நிகழ்ச்சிகள் ஜோதிட ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, மாத ராசி பலன்கள், பெயர்ச்சி பலன்கள், இது மாதிரி வார ராசி பலன்கள், இது மாதிரி நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஒன்லையும் ஒரு விஷயங்கள் இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வருகின்ற 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நமக்கெல்லாம் எப்படி இருக்குது, 2026 மேஷம் முதல் மீனம் ராசி வரை இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது, நன்மைகளா தீமைகளா? ஏன்னா 2025 பார்த்தீங்கன்னா பலவிதமான கஷ்ட நஷ்டங்களைப்பட்ட ராசிகள் அதில் இருக்கும். அதில் ஏதாவது விடிவு காலம் வருதா, மாற்றங்கள் ஏற்படுமா, நமக்கு நல்லதே நடக்காதா, இப்படியெல்லாம் சொல்ல முடியாத கஷ்டங்களோடு துயரங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் நிறையா ராசிக்காரர்கள் இருப்பார்கள். இப்போ இந்த வரக்கூடிய இந்த புத்தாண்டு அடுத்த வருஷம் ஆச்சும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருடமும் ஒரு நிமிஷம் மாறி போயின்னு இருக்கு. அப்போது அவ்வளோ வேகமாக கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். நல்லது சீக்கிரம் ஓடிடுது, கெட்டது ரொம்ப நாள் அனுபவிச்ச மாதிரி தெரியும். இந்த 2026 நமக்கு ஏதாவது நன்மை நடக்குமான்னு ஆவலோட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாண்டட் விருப்பங்கள் இருக்கலாம். இந்த பல தடவை ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகாமல் இருப்போம். அதில் நம்ம இந்த வருஷம் ஆச்சு இதில் எப்படியாவது இந்த எக்ஸாமை நல்லபடியாக பண்ணிடுவோம், ரிசல்ட் நல்லபடியாக வந்துடும். உத்தியோகத்திற்காக எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்க, திருமண பேச்சுக்காக எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்க, திருமணத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, அது போக வீடு கட்டுறதுக்கு, கடன் நிவர்த்தி ஆகுமா, நோய் நொடிகள் சரியாகுமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருந்துட்டு தான் இருக்கும். இப்போது இது எல்லாமே ஒரு பிளான் பண்ணி வைப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைப்போம், ஏதோ ஒரு தடங்கள் ஏற்படும், நின்று போகும். சரி, அதுக்காக பின்வாங்க முடியுமா? இதில் நான் சொன்ன காரியங்கள் அனைத்துமே மனித வாழ்க்கைக்கு ரொம்பவும் அவசியமானவை. எப்படி இருந்தாலும் பண்ணித்தான் ஆகணும். இப்போ இந்த வருடம்னாச்சும் இந்த காரியத்தை நாம் சாதிப்போமா அப்படிங்கிற ஆவலோடு பல பேர் காத்துட்டு. அப்போது 2026க்கு அப்படின்னு ஒரு தனி பலன்கள் கிடையாது. 9 கிரகங்களும் எந்த இடத்துல பயிற்சி ஆகுதோ அப்போ தான் அது பலன்கள். அப்போ 2025 ஆன பயிற்சிகளும் 26 ஆக போகிற பயிற்சிகளையும் வைத்துத்தான் பொதுவான பலன்களாக சொல்ல முடியும். அப்போ அந்தந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ இந்த 2026 12 ராசிகளுக்கும் சாதகமாக இருக்கா, அனுகூலமாக இருக்கா, நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்குறோம். வாங்க உள்ளே போய் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம். அன்பார்ந்த எங்களுடைய மூலம் பூராடம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் கூறி, நாம் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, 2026 பிறக்குது, புத்தாண்டு வருது. இந்த ஆண்டுனாச்சு நமக்கு சிறப்பாக இருக்குமா, நன்மைகள் நடக்குமா, பலவிதமான ஆவலோட கேள்விகளோடு நம்ம எதிர்பார்த்து தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இப்போது இந்த 2026 அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு நன்மை செய்தான்னு பார்த்தால் மிகச்சிறப்பானது யோகம். தொட்டது துளங்குது, கேட்டது கிடைக்குது, நினைத்தது நடக்குது. ராசியிலே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் மிகச்சிறப்பு. பணியாற்றக்கூடிய இடத்துல புதிய பொறுப்புகள், தலைமை பொறுப்புகள், நிர்வாக அமைப்புகள், நிர்வாகம் பண்ணக்கூடிய நம்மளை நம்பி ஒப்படைச்சிருவாங்க. இந்த செக்ஷன் நீ பார்த்துக்கோ, நீ தான் பொறுப்பு, திடீர்னு தூக்கி கொடுத்துருவாங்க.
திக்குமுக்காகி போயிடுவேன். அந்த மாதிரி அமைப்புகள். அரசு வேலை, அரசு பணிக்கு வாய்ப்புகள் உண்டு. தகப்பனார் மூலம் உதவிகள், தகப்பனார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். புதிதாக பூமியாக வாங்கிறது, விவசாயிகளுக்கு பெரும் செல்வம், நன்மை அதிகரிக்கும். பூமி, மனை, வீடு, விவசாய நிலங்கள் சம்பந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை. ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ், உணவு, சுகாதாரம், மருத்துவம், மருத்துவமனை நடத்துகிறவங்க, மருத்துவர்கள், செவிலியர்கள், மருந்து தயாரிக்கக்கூடியவர்கள், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க, சித்தா, ஆயுர்வேதாக, ஹெர்பல், ஹோமியோபதி, எத்தனையோ மருத்துவங்கள் இருக்குது. இந்த மாதிரிலாம் மருத்துவத்துறையில் சாதிக்கலாம். மருத்துவ கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம். உயர்கல்வித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, வருமான வரித்துறை, வருவாய்த்துறை, இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை. பதவி உயர்வுகள், சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்குது. திருமண பேச்சு கைகூடும். காதல் திருமணம் நடைபெறும். 3ஆம் இடத்துல சனிராகு, அசையாத சொத்துக்கள் வாங்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறந்து விளங்கும். அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங், இதில் எல்லாம் சிறந்து விளங்கலாம். அதே மாதிரி உணவு தொழில், உணவு சம்பந்தமான ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்க, கேட்ரிங், கேன்டீன், டீ ஷாப், பேக்கரி, தின்பண்டங்கள் தயாரிப்பாளர்கள், விற்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் நன்மை. ஆன்லைன் பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும். தொழிற்சாலை, இரும்பு சம்பந்தமான தொழில், குறிப்பாக வாகன ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், வாகன பணிமனை வைத்து நடத்தக்கூடியவர்கள், ஆட்டோமொபைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், இவங்களுக்கு சிறப்பு. வாகன சம்பந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பான யோகம் அப்படிங்கிறது ஏற்படும். குரு பகவான் 7ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கிறதுனால அதுவும் சிறப்பு. பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். குழந்தை பாக்கியம் ஏற்படும். இறை வழிபாடு, ஆன்மீக சுற்றுலாக்கள், இன்பமயமான பயணங்கள் அப்படிங்கிறதுலாம் ஏற்படும். பொதுவாக தனுசு ராசி அப்படின்னு எடுத்துட்டால் 2026ஆம் ஆண்டு ஒரு 90% நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முதல் கொண்டு அனைத்து தரப்பினருக்குமே 90% நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள், அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சிவபெருமானை வணங்கி இந்த ஆண்டை இனிமையான ஆண்டாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.